Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல homemade பாப்பிட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து part 2, part 1 பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து part 1 பார்த்துட்டு part 2ல வந்து வேற ஐடியாஸ் ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஓகே. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் கார்ட்போர்டை ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு மேலே ஒரு 6 ரவுண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஒரு சின்ன வாட்டர் கேனோட மூடி யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட்ஸ் போட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து அந்த பாப்பிட் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி சாக்லேட் வாங்குகிற ஒரு டாய் இருக்கும். இது வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். கவர் மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிளாஸ்டிக்கில். இதை ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ரெண்டு சேர்ந்து வரும். ஒரு இதில் வந்து டாய் இருக்கும், ஒரு இதில் சாக்லேட் இருக்கும். அதுக்கு மேலே கவரை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பாப்பிட்டோட எஃபெக்ட்லேயே இருக்கும் பார்க்க. அதனால் இதை எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இந்த சாக்லேட்டு. இல்லைனா இதே மாதிரி சாக்லேட் மாடலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெல்லியோட கவர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு ஐடியாக்காக இதை எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு 6 பீசஸ் நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த 6 பீசஸ்லேயும் அந்த கவரை மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. அதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கிள் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து சைடில் மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 ட்ரையாங்கிள் கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கும். 2 தடவை வந்து நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சைடு தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கார்ட்போர்டு எடுத்து ஒரு தடவை தான் எல்லாத்துக்குமே ரவுண்ட் சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன். நம்ம கையில் வச்சு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணுறத விட கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மெத்தடுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குது, பேக் சைடில் எப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இதில் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சீரியஸ்லி நீங்களும் வேணால் கேட்டு பாருங்கள். நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் இதை ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போது சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அது ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போது கொஞ்சம் அந்த வீடியோவில் எடுக்கும் போது என்னென்ன சவுண்டு இருந்துச்சோ அது அப்படியே கேட்கும். அதனால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப வந்து சவுண்ட்ஸ் கேட்கும். நான் முடிஞ்சளவு வாய்ஸ் கொடுக்கும்போது கூட சவுண்ட் இல்லாமல் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். அது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படியே உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சவுண்ட் வெளியே இருக்கிறதுலாம் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அவ்வளோதான். பட் வந்து இந்த பாப்பிட் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நீங்கள் கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நான் கலர் பண்ணல. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் கேனில் நான் இப்போ கட் பண்ணுற அந்த இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் கேனை இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஒரு சவுண்ட் வரும். அது சூப்பராக இருக்கும். அந்த சவுண்டு வந்து நம்ம பாப்பிட் மாதிரி மேக் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக வந்து கட் பண்ணி அந்த இடத்த மட்டும் ஒட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்கிற இந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அதனால நான் எனக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்ட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 6 பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்ட்போர்ட் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை வந்து 6ஆக பிரிச்சுக்கோங்க. 6 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளுக்குள்ளே வந்து குட்டி குட்டி 6 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 6 பாக்ஸ் போட்டுட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ரவுண்டு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுட்டு அதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போ இதையும் நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த வாட்டர் கேன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ ஹார்ட் க்ளூ எடுத்துக்கிறேன். ஹார்ட் க்ளூ 2 சைட்லேயும் போட்டு ஒட்டுறேன். 4 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ போடக்கூடாது. மேலேயும் கீழேயும் மட்டும்தான் ஹார்ட் க்ளூ போடணும். சைடில் வந்து ஹார்ட் க்ளூ போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சைடில் ஹார்ட் க்ளூ போட்டிங்கன்னா உங்களால் ஒட்ட முடியாது. அப்படியே ஒட்டினாலும் ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலேயும் கீழேயும் மட்டும் நான் ஹார்ட் க்ளூ போட்டு இப்படி ஒட்டுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. வாட்டர் கேன் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும். இது வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணலாம், இந்த ஐடியா பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லி கொடுத்துருக்க 3 ஐடியாவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்.
இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி விளையாடும்போது என்ன ஒன்றுனா பின்னாடி வந்து ப்ரெஸ் பண்ண முடியாது. அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணி பின்னாடி சைடு திருப்பி ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்படி தான் ப்ரெஸ் பண்ண முடியும். பட் இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுலையும் சூப்பராக இருந்துச்சு சவுண்டு. பாப்பிட்டில் வர சவுண்டு மாதிரியே நல்லா சவுண்டு வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஒரு சிலதுக்கு மட்டும் பின்னாடி வந்து நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியுது வாட்டர் கேன் அந்த இதில். ஒரு சிலதுக்கு வந்து பின்னாடி போக மாட்டேங்குது. ஃப்ரண்ட் சைடில் மட்டுமே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும் போல் இருக்குது. அந்த மாதிரி கிடச்சிச்சு இந்த ஐடியா. ஓகேவா? வாட்டர் கேன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பாப்பிட் வேணும்னா இந்த மாதிரி வாட்டர் கேன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி சைடு வந்து அவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியல. ஃப்ரண்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணும் போதே அந்த பாப்பிட்டோட எஃபெக்டில் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது. ஓகே, இந்த ஐடியா வந்து ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நீங்கள் கலர் பண்ணுறதா இருந்தால் கலர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கலர் ஷீட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகேவா? பார்க்குறதுக்கு எனக்கு வந்து கார்ட்போர்ட் மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இதுக்கு கலர் பண்ணல, உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? பின்னாடி சைடு இப்படி தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த மெத்தட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து இது வந்து இந்த கேப்சூல் க்ரோவல்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த மேஜிக் டேப்லெட். அதில் இருக்கிற அந்த ஷீட் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஷீட்டை வந்து நம்ம பாப்பிட்டாக மாற்ற போகிறோம். அந்த ஷீட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட்லேயும் நடுவில் 2 இடம் காலியாக இருந்துச்சு பாருங்கள், அந்த இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து கார்ட்போர்டை கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம அந்த ஷீட்டுக்கு மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, அந்த கார்ட்போர்டு எதுக்கு ஒட்டுறோம்னா கொஞ்சம் கனமாக இருக்கணும். வெறும் அந்த ஷீட் மட்டும் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போது அவ்வளோ நம்மளுக்கு கையில் வச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு ஒட்டுறேன். இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கார்ட்போர்டு ஒட்டிட்ட உடனே நம்மளுக்கு வந்து பாப்பிட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போது இதுலேயுமே வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்துச்சு. சின்ன அந்த மாத்திரை அட்டையில் கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி டேப்லெட் வாங்கின அட்டை உங்கள்கிட்ட, சாரி, இந்த மாதிரி மேஜிக் கேப்சூல் வாங்கின அட்டை உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மலாக வீட்டில் வந்து டேப்லெட் வாங்கின அட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அது காலியாக போயிடுச்சுன்னா அந்த அட்டையில் கூட நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம். அதில் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட இதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் தான் அதுலேயும் கிடைக்கும். இதே மாதிரியே நான் செஞ்ச மாதிரியே ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் டேப்லெட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நம்ம பாப்பிட் பண்ணலாம், ஜெல்லியில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில டாய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அமுங்குற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டாய்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா, சாப்பிட்ற மிட்டாய் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி கூட நிறைய விதமாக நம்ம வந்து பாப்பிட் ரெடி பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் ஒரு 3 திங்ஸ் வச்சு இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கா இந்த 3 ஐடியாவுன்னு சொல்லுங்கள் எனக்கு. இதில் வந்து நான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த கேப்சூல் வச்சு பண்ணோம் இல்லையா, அந்த இதில் வந்து நான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம 3 பாப்பிட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3துலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஈஸியாக இருந்தது எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன் தான் பிடிச்சிருந்துச்சு. ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரவுண்டாக குழியாக வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த டாய் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி மிச்சம் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.